ஆனந்த் அப்படிங்கிறவங்க இதுலேருந்து ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. 34 இன்ச்சு வந்து செஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கு கப் ஷேப் மட்டும் பெருசாக வேணும், அதாவது ஃபீடிங் மதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதில் மற்ற அளவு எல்லாமே நீங்கள் வந்து பேக் போர்ஷன் எப்பவும் போல் கட் பண்ணிடுங்க. அதை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு கட் பண்ணும்போது இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நெக்கு வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபீடிங் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா செஸ்ட்டு வந்து கீழே இழுக்கும், அப்போ நெக்கு வந்து ரொம்ப லோவாகும். அதனால் அதில் வந்து உங்களுக்கு நெக்கு வந்து ஒரு அரை இன்ச்சாவது நீங்கள் மேலே ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் முன்பக்க உயரம் நார்மலாக ஒரு 13+1 அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் 1 இன்ச்சு சேர்த்தி கூட நீங்கள் கீழே இறக்கிக்கலாம். அதே மாதிரி முன்பக்க ஓப்பன் உயரம் அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3+1 அல்லது 2.5+1 வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து 4+1, அதாவது முன்பக்க ஓப்பனுக்கு வந்து 4+1 வந்து நீங்கள் பட்டியுடைய உயரம் வைக்கணும். ஏன்னா டோட்டலாகவே கப் ஷேப் வந்து நீங்கள் கீழே இறக்கணும். அப்போது 3 அளவுகள், பட்டியோடைய அளவும் இறக்கணும், முன்பக்க லென்த்து இறக்கணும், முன்பக்க ஓப்பன் லென்த்து இறக்கணும், பட்டி வந்து சின்னதாக வரணும். இந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ணி ஆகணும். சைடில் வந்து 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 2.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி பட்டியை அதுக்கு பேஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு கப் ஷேப் வந்து டோட்டலாகவே கீழே இறங்கும். அதே மாதிரி சைடில் சென்டர் டாட் வந்து கொஞ்சம் பெருசாக பிடிங்க. இப்போ நான் சொன்னிருக்க ஆல்ட்ரேஷன், ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் மேலே ஏற்றுங்க, முன்பக்க ஓப்பன் உயரத்தை 1 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ அளவு வச்சாலும் சரி, அதுக்கு மேலே 1 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி முன்பக்க உயரம், அதாவது அந்த சென்டர் டாட் அளப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துலையுமே 1 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. சைடில் வைக்கிற பட்டியோடைய அளவு நீங்கள் 3.5 வச்சிட்டு இருப்பீங்க, இப்போ வந்து 2.5 மட்டும் வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பட்டியை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டாட் வந்து கொஞ்சம் பெருசாக வைங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணுனீங்க. இந்த 4 சேஞ்சஸும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கப் ஷேப் வந்து கண்டிப்பாக பெருசாக கிடைக்கும். அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அதில் ஆல்ட்ரு பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை அதை அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து அது ஃபீட் பண்ணுற வரைக்கும் பிரெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம்.